ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பற்றி அறிவு இருந்ததுன்னா பாவம் செய்ய மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் குயிக்காக கற்றுக்கிறான், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான், வளர்றான், வேகமாக வளர்றான், பெரிய ஆளாகிறான். ஆசீர்வாதம் இதெல்லாம் பண்ணுது. இது நடந்துகிட்டு இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதத்தில் வாழ்ந்த ஆள் ஆசீர்வாதத்தை கோட்டை விடுறாரு. அவர் யாருன்னா இவங்க அப்பா யாக்கோபு. அவருக்கு அதை உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு காலத்தில் ஆசீர்வாதத்தினால பெரிய நம்பிக்கை. எந்த அளவுக்கு நம்பிக்கைன்னா திருடியாவது இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடணுன்ற அளவுக்கு நம்பிக்கை. இந்த ஆசீர்வாதம் இருந்தால் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு திருடி வாங்குற அளவுக்கு போயிட்டார். போயிட்டு கடைசியில் வீட்டை விட்டு ஓடி அப்புறம் கொஞ்சம் மனம் திரும்பி வழியில், ஆண்டவரே நான் 10ல் 1 பங்கு உங்களுக்கு தந்துடுறேன், நான் என்னை நல்லா சம்பாதிக்க வச்சு என்னை நல்லா ஆக்கி என்னை பிழைக்க வச்சு என்னை திரும்ப பத்திரமா கொண்டு போய் சேர்த்தி நான் தகப்பன் வீட்டில் நான் எப்போவுமே 10ல் 1 பங்கு உங்களுக்கு தந்துமா கனப்படுத்துவேன்னு சொல்லி அப்படிலாம் ஒரு ஜபம்லாம் பண்ணுறாங்க. பண்ணி கொஞ்சம் கத்துற இடத்துல ஒப்புரவு ஆகிறான். போய் அங்கே சேர்றான். மாமனார் பொல்லாதவன் பாருங்கள், இவனை விட பெரிய ஏமாத்து பேர் அவன். 21 வருஷமாக அவனை வேலை செய்ய வச்சு எல்லாம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை ஒரு வழியாக்கி கடைசியில் புழிஞ்சு எடுத்து இவனை வெறுங்கையினா அனுப்பணும்னு பார்க்குறான். கர்த்தர் அற்புதமாக இவனுடைய மந்தையை வளர செய்து பெருக செய்து திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு திரும்பி வர்றான். கதையை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. 2 பரிவாரங்களோடு வர்றான். ஏன்னா வழியில் திருடன் கொள்ளைக்காரன் அவனை அடித்தானா கூட ஒன்று போனால் கூட இன்னொன்று இருக்கணும், அவ்வளோ போதுமானதாக இருக்குது அவனுக்கு, ஏராளமாக இருக்குது. திரும்பி வர்றான். திரும்பி வந்து தான் இந்த குடும்பத்தை வளர்த்து கொண்டாடுறான். ஆசீர்வாதத்தை தெரியாதவன் கிடையாது, இவன் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தவன், அது ருசி பார்த்தவன். திரும்பி வர்றப்ப ஆண்டவரையே சந்தித்து வாழ்க்கையை மாறி பேரெல்லாம் மாறிடுச்சு. யாக்கோபுன்ற திருடன் மாறி இப்போ இஸ்ரவேல்னு அருமையான எத்தன் யாக்கோபு அவன் இஸ்ரவேல்னு ஒரு அருமையான பேரை பெற்று அவனுடைய சந்ததியை அவன் பேரை கொண்டு விளங்குற அளவுக்கு ஒரு பேரை பெற்று மாற்றப்பட்டவனாக வருகிறான். இதெல்லாம் அனுபவித்தவன் தான், இதெல்லாம் ஒன்றும் தெரியாதவன் கிடையாது. ஆசீர்வாதத்தை பற்றி அவனை கேட்டு பாருங்கள், நல்லா தெரியும், பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவனுடைய குமாரன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே, குமாரன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறான்றதை கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 37, 32. பல வருணமான அந்த அங்கி தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, அதாவது அவனை விற்றுட்டாங்க இல்லையா, யோசேப்பை வித்தவன சகோதரர்கள் திட்டம் போடுறாங்க அப்பாட்ட என்ன சொல்கிறதுன்னு. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் இவனுடைய அங்கியை துவச்சி வீட்டில் அப்பாட்ட காமிச்சிடலாம், செத்துட்டான் அவன், யாரோ துஷ்ட மிருகம் அடிச்சிருக்கும் போல் இருக்குது, சட்டை அங்கே கிடந்ததுன்னு கொண்டாந்து கொடுத்துட்றானுங்க. அதான் நடக்குது. பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, அது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரன் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொன்ன நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கூடாமல், நல்ல கவனிங்க, ஆறுதலுக்கு இடம் கூடாமல், he refused, ஆறுதல் அடைய மாட்டேங்கிறான். ஆறுதலுக்கு இடம் கூடாமல் தான் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யோசேப்பை ரொம்ப நேசித்தான் பாருங்கள், விசேஷமாக என்ன நேசித்தான். கர்த்தருடைய கரம் மேலே இருக்குதுன்னு தெரியுது, நேசிக்கிறான். இந்த குமாரன் செத்து போனாங்கிற மாதிரி நியூஸ் வந்த உடனே பிசாசு அதை எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்கள். நடக்காத ஒன்றை நடந்ததுன்னு நம்ப வச்சுவின, அதன் மூலமாக பெரிய அங்கலாய்ப்பை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தெல்லாம் மறந்துட்டான். ஆசீர்வாதம் எப்படி காப்பாற்றுன்றதை மறந்துட்டான். ஆசீர்வாதம் எப்படி நிறைவேறுன்றதை மறந்துட்டான். கடவுள் பொய் சொல்லாதவர், இவன் மூலமாக தான் சந்ததி விளங்கும், கடவுள் இவனை தெரிந்து கொண்டிருக்கார், இவன் மேலே கையை வச்சிருக்கார், இவன் சாக முடியாது, இவன் ஏன் பிழைச்சிருப்பான், கர்த்தர் எப்படியோ அவனை காப்பாற்றுவார் கொண்டு வருவார்ன்றதை நம்புறதை விட்டுட்டு அப்படியே நில குலைஞ்சு போயிட்டான் பாருங்கள். பையன் செத்து போயிட்டான்னு நினச்சி, சாகாதவனை செத்து போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு பிசாசான உள்ளத்தில் பயங்கரமாக ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ணி அங்கலாய்ப்பை உண்டு பண்ணி அவன் சொல்கிறான், நான் அழுது கொண்டே துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன், செத்துக்கிட்டே என் கல்லறைக்கு நான் போய் சேருவேன், நான் இப்போ அழுதுகிட்டே போய் என் கல்லறைக்கு சேருவேன் அப்படின்ட்டான். நான் நிறைய ஆளுங்க சொல்கிறது கேட்டிருக்கேன், அந்த மாதிரி நான் அழுதுகிட்டே சாக போகிறேன் கடைசி வரைக்கும், நான் ஆறுதல் அடையவே மாட்டேன், எனக்கு ஆறுதல் வரவே வராது, வேண்டாம் எனக்கு ஆறுதல், நான் என் வாழ்நாள் முழுக்க அழுதுகிட்டே நான் கல்லறைக்கு போகிறேன். சொல்லவே கூடாது தெரியுமா யாரும். உங்கள் பிரச்சனைகளெல்லாம் காட்டிலும் கடவுள் பெரியவராக இருக்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை மீட்டு உங்களை வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். பிரச்சனைகள் வாழ்நாளில் பல காரணங்களால் வருகிறது, நடக்கிறது, காரியங்கள் நடக்கிறது பொல்லாத உலகத்தில். ஆனால் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். தீமையான காரியங்கள் கூட நன்மையாக மாற்றி தர்றவர்.
இவனுக்கு வராத பிரச்சனையா யோசேப்புக்கு? அவன் நினச்சிருப்பான், கடவுள் எங்கே, எனக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் எங்கே, இப்படிலாம் காட்டிட்டு கடைசியில் இங்கே வந்து கிடக்கிறேனே அப்படின்னு யோசிச்சிருப்பான். கர்த்தர் அற்புதமான திட்டத்தை வச்சிருக்கிறார். பாடுகள் கொஞ்ச நாள் தான், ஆனால் வாழ்வு வாழ்நாள் முழுவதும் நித்தியத்துக்கு உண்டாகிறது. அப்போ நம்பிக்கை இழக்கூடாது பாருங்க. ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணை எடுத்துடக்கூடாது. ஆசீர்வாதத்தை நம்பணும், ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையுமே விசுவாசத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கலைன்னா கடவுளை ஏற்படுத்தி தங்க தாம்பாளத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. நீங்கள் விசுவாசித்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். ஆசீர்வாதத்தெல்லாம் அனுபவித்து பார்த்தவன் அங்கே ஒரு நிமிஷம் தன்னையை இழந்துடுறான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மறுக்கிறான். போச்சு, தொலைஞ்சேன், அவ்வளோதான் அப்படின்னு தீர்மானித்து புலம்பிக்கிட்டே கிடக்கிறான், அழுதுகிட்டே கிடக்கிறான். ஆசீர்வாதத்தை கோட்டை விட்டான் பாருங்க. ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக கோட்டை விட்டுட்டான். இப்போ அந்த ஆசீர்வாதத்தில் வாழ முடியல அவனுக்கு. ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கலாம்? பலுகலாம், பெருகலாம், நிரப்பலாம், கீழ்ப்படுத்தலாம், ஆண்டு கொள்ளலாம். எந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருளில் கொண்டு போய் விட்டாலும் வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு பேசலாம். வெளிச்சம் அங்கே உண்டாகட்டும். கடவுளை போல இருக்கலாம். ஒன்று விளையாத இடத்துல விளைய வைக்கலாம். ஈசாக்கு போல இவங்க அப்பன் பண்ணாம பாருங்க. ஈசாக்கு விளையாத ஒரு ஊரில் போயிட்டு அங்கே அவன் வெட்டின இடத்துலலாம் தண்ணி வருது, விளையுது, ஆசீர்வாதம். இப்போ யாக்கோபு அப்படி போக முடியாது. இருட்டில் போய் வெளிச்சத்தை வர வைக்க முடியாது. நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்பிக்கையை உண்டாக்க முடியாது. தோல்வியை வெற்றியை மாற்ற முடியல. ஏன்? இந்த ஆசீர்வாதத்தில் வாழலவன். ஆசீர்வாதத்தில் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டான், அதை கைவிட்டுட்டான். அதை கைவிட்ட பிறகு எதிர்காலம் கிடையாது. நிறைய பேருடைய நிலைமை இன்னைக்கு அப்படி தான் இருக்குது பாருங்க. ஆசீர்வாதத்து மேலே விசுவாசம் இல்லை, அதை விட்ட பிறகு அப்புறம் என்ன எதிர்காலம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆசீர்வாதத்து மேலே நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்றுவார். கடைசியில் பாருங்கள், தெய்வாதீனமாக கர்த்தர் அவனை இங்கே எகிப்துக்கு கொண்டு வர்றார். அங்கே தானியமெல்லாம் இல்லாமல் போய் கானான் தேசத்தில் இவன் எகிப்துக்கு வர்றான். தன்னுடைய குமாரன் இருக்கிற இடத்துக்கே வர்றான். குமாரனை கண்டுபிடிக்கிறான். குமாரன் இடத்துல வந்து சேருகிறான். இங்கே திருப்பம் ஆதியாமம் 47ஆம் அதிகாரம். இவன் வர்றான் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. குமாரர்கள்லாம் தானியத்துக்காக எகிப்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு தெரியல யாக்கோபு இவ்வளோ பெரிய யோசேப்பு இவ்வளோ பெரிய உயரமான ஒரு இடத்துல இருக்கிறான்னு. கடைசியில் அவன் எதுக்கு தான் வந்து நிற்க வேண்டியதாக போச்சு. அப்போ அவன் போய் அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்றான். கூட்டிகிட்டு வர்றாங்க. யாக்கோபு கூட்டிகிட்டு வந்து இப்போ யாக்கோபை யோசேப்பு பார்வோனுக்கு அறிமுகப்படுத்துகிறான் பாருங்கள். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு அவனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுச நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுச நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனே சொன்னார். வயசு என்னான்னு ராஜா கேட்குறாரு. 130 வயசுன்னு சொல்லிட்டு வாய மூட்டிருக்க வேண்டியதானே. புலம்புற ஆரம்பிச்சாச்சு இல்லை? குமாரன் செத்து போனான்ற நாளில் புலம்ப ஆரம்பித்தோம். இன்றைக்கி வரைக்கும் புலம்பிட்டு தான் இருக்கிறான். இந்த புலம்பி அவன் ஆளே மாறிட்டான் பாருங்க. ராஜா கேட்குறாரு, என்னப்பா வயசா பெரியவரே, என்ன இது வயசு உனக்கு கேட்டான். அவன் சொல்கிறான், எனக்கு 130 இந்த பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். இந்த ஆயுச நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாக இருக்குது. அதாவது கொஞ்சமும்னா நாளே கொஞ்சங்க. நான் அனுபவிக்கிற இந்த நாட்கள் 130 வருஷம். அந்த காலத்தில் 130 வருஷம் ரொம்ப கொஞ்சம், இப்போ ரொம்ப அதிகம். அது அப்போ அது ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறது. அவைகள் பரதேசியில் சஞ்சரித்தேன் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை. என்ன சொல்கிறான்? எங்கள் அப்பா 180 வரைக்கும் இருந்தார், எங்கள் தாத்தா 175 வரைக்கும் இருந்தார், நான் 130லேயே நொந்து போயிட்டேங்க. கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், ஆசீர்வாதத்தை நம்பாமல் விசுவாசியாமல் வாழ்ந்தால் ஆளே ஒடுங்கி போய்டுறோம். நம்முடைய சுகம் கூட கெட்டு போகுது, பலன் கூட கெட்டு போகுது. பாருங்கள், இந்த உலகத்தில் வியாதியும் நோயும் வர வைக்கிறதுக்கு 1000 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஒட்ட பார்க்குது. ஆனால் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? நம்முடைய வியாதி நோய் வரும்போது கூட நம்மளை பலவீனப்படுத்தும்போது நம்மளை காக்குது. சாக கிடக்கிற உயிர் பிழைக்க பண்ணுகிறது. அதெல்லாம் நானே அனுபவிச்சிருக்கிறேன்.
சாக கிடக்கிற ஆளை உயிரை கொடுத்து திரும்ப நிற்க வைக்குது, வருஷங்களை கூட்டி தருகிறது, பலமுள்ளவர்கள் ஆக்குகிறது, தெம்புள்ளவர்கள் ஆக்குகிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நல்லா இருக்கிற உடம்பு கூட கெட்டு போகுது. நல்லா இருக்க வேண்டியவன் பாருங்கள், அப்பா 180 வரைக்கும் இருந்தார், தாத்தா 175 வயசு வரைக்கும் இருந்தார், இவன் 130 இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறான். அதை தான் சொல்கிறான், கொஞ்சம் என் நாட்கள்லாம் கொஞ்சம், அவங்க வரைக்கும் நான் எட்டலைங்க. அது 180 175 இருந்தாங்க, அது வரைக்கும் நான் எட்டலை. எம்பாரசிங்காக இருக்குது, அவனுக்கு வெக்கக்கேடாக இருக்குது. எங்கள் தாத்தா அப்பாலாம் அவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, சஞ்சலமும் வருத்தமுமாக இருக்குது, இது கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறான். இப்போ நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தின் மேலே நம்பிக்கை இருந்தால் வேத வசனம் சொல்லுகிறது, உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆசீர்வாதம் என்ன? பழுகக்கூடிய சக்தி, பெருகக்கூடிய சக்தி. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலன் கூட பழுகும், பெருகும், அதிகமாகும், ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே போகும். ஆசீர்வாதம்னா என்ன? நிரப்பக்கூடிய சக்தி. நிரப்புறதுனா என்ன? இழந்து போன பலனை சக்தியை எல்லாத்தையும் திரும்ப நமக்கு ஏற்றுகிற ஒரு சக்தி. B12 விட இது ரொம்ப பிரமாதம். இது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அப்படி இருக்கும், அதை விட பிரமாதமாக இந்த ஆசீர்வாத சக்தி. இதை டெய்லி மெடிடேட் பண்ணி இதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இந்த ஆசீர்வாதத்தை நம்பி இதை பற்றிய சத்தியங்களை திரும்ப திரும்ப கேட்டு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், சிலுவையில் மரிச்சு எனக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சரீரம் கூட புதுப்பிக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படும், பலப்படுத்தப்படும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர தேவனுடைய பலன் உங்களுடைய சரீரத்தில் விளங்கும். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்கலன்னா உங்கள் பிரச்சனையே தியானித்து அதையே பேசிக்கிட்டு அதையே அழுதுகிட்டு நான் இப்படியே தான் போய் சேர போகிறேன், என் பையன் போன இடத்துக்கே நான் போகிறேன், எங்கள் அப்பா போன இடத்துக்கே போகிறேன், எங்கள் தாத்தா பாட்டி நான் பார்க்கணும் போகிறேன்னா அப்புறம் போக வேண்டியது தான் சீக்கிரம். இருக்கீங்களா? அவங்கெல்லாம் யாரும் நம்மளை வரவேற்றுக்கிட்டல. எங்கள் அப்பாவை கேட்டால் என்ன சொல்லுவார்? அங்கேயே இரு மரியாதை என்னவார், மரியாதையா அங்கேயே இருன்னுவார். அதான் நான் நினைக்கிறது. இருக்கீங்களா? எங்கள் அப்பா 88 வரைக்கும் இருந்தார், எங்கள் அம்மா 89 வரைக்கும் இருந்தாங்க. கூட்டி கழித்து பார்த்தா கூட நான் அதை காட்டிலும் கொஞ்சம் தேரணும். இருக்கீங்களா? நீங்கள் எப்படி? ஆனால் அதை காட்டலாம், அந்த ஆவரேஜெல்லாம் கால்குலேட் பண்ணுறதை காட்டலாம். ஆசீர்வாதத்தின் ஆவரேஜ் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? நம்முடைய வேலை எப்படி இருக்கும்? நம்முடைய உடல் சுகம் எப்படி இருக்கும்? எல்லாம் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், இழந்து போனதெல்லாம் தினந்தோறும் திரும்ப தருகிறவர் கர்த்தர். ஆமென். இருக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதம் இப்போ நமக்கு உண்டு, இப்போ நம்மளுக்கு சொந்தம், நம்முடையது. அது எந்த சூழ்நிலைக்குள்ளும் எந்த இருளுக்குள்ளும் நாம் பிரவேசிக்கலாம். வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னா அங்கே வெளிச்சம் உண்டாகட்டும். கனிதராத, பயிரிடப்பட முடியாத, விதையை விளைய வைக்க முடியாத ஒரு நிலத்தை கொடுத்தா கூட இயேசுவின் நாமத்தில் அங்கே விளைய வைக்க முடியும். காலி பானையெல்லாம் நிரப்பி காட்ட முடியும். காலியா இருக்க பாக்கெட்டு எல்லாத்தையும் நிரப்பி காட்ட முடியும். வெறுமையாயிருக்கிற வாழ்க்கையை நல்ல அருமையான காரியங்களால் நிரப்ப முடியும். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஆசீர்வாதம் அந்த ஞானத்தை, அறிவை, விவேகத்தை தருது. அந்த ஞானம், அறிவு, விவேகம் வாழ்க்கையை கட்டுறதுக்கு உதவுது, அது நிலைச்சு நிற்க உதவுது, அதை நல்ல காரியங்களால் நிரப்புகிறதுக்கு உதவுது. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறந்துடாதீங்க, யாக்கோபு மாதிரி கோட்டை விட்டுறாதீங்க, யோசேப்பு மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் அதை பிடிச்சிக்கிங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கலாம், ஆனால் வாழ்வு நித்தியமாய் உண்டு.